ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நாளை வைகாசி பௌர்ணமியில், நாளை செவ்வாயில் நீ நினைச்ச காரியம் நடக்கப் போகிறது. இந்த முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாயிலும் வைகாசி பௌர்ணமியிலும் என் பிள்ளைக்கு நினைச்ச காரியம் நடக்கப் போகுது. சந்தோஷமாக இதை கேட்டு தூங்கு தங்கமே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நீ அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நீ உனக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று தோணுகிறது தானே. ஆனால் அதிகம் பேசாதீர்கள், இல்லையெனில் வேண்டியவர்க்கு கூட வேண்டாதவர்களாகி விடுவீர்கள். இதைத்தானே தெரிந்து கொண்டாய் நீ. நான் சொல்வதை சற்று கேள், பொறுமையோடு கேள், நம்பிக்கையோடு கேள். உன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என் ஆலயம் வராமல் இருக்கிறாதே. என் வேலையும் என் காலையும் நீ பிடித்து கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்ச்சிகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் தங்கமே. முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதற்கு நிச்சயமாக என் ஆலயம் வந்து விளக்கேற்று தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வா. என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்கள் நிலைமையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் பார். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து என்னை வணங்கிக் கொண்டே இரு, நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும்போது என்ன செய்தாலும் அது சிக்கலாக முடியும். எனவே ஒரு சில நேரங்களில் மட்டுமல்ல, பல நேரங்களில் நீ பொறுமையாக இருக்கணும். நீ பொறுமை இழக்கக்கூடாது. இனி என் ஆட்டம் ஆரம்பமாகிவிடும். உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, தவிப்பார்கள். நீ அது பற்றியெல்லாம் கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம். போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையும். பொறுத்துக்கோ. நாளைக்கு வைகாசி பௌர்ணமி. உனக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்கப் போகிறார்கள். தவறுகள் சிறிதாக உள்ள போதே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். நான் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன். சோர்ந்து போகாதே. நான் சொல்வதை நம்பணும் தங்கமே. அடுத்து என்ன நடக்குமோ முருகா என்று பயந்து பயந்து வாழாதே. நான் உனக்காக எதுவும் செய்யவில்லையா? ஏன் அப்படி நினைக்கிறாய்? உன்னை அருகிலிருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிகிறது தானே. வாய்ப்புகள் தவறும் போது அதை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் உன் நன்மைக்கே என்று முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும். ஓம் சரவணபவ என்று சொல்லி உன் வேண்டுதலை என்னிடம் வைத்துவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். உன் விதி இப்படித்தான் என்று சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல். என்னுடன் இருப்பது என் அப்பா முருகன் என்று சொல். விதியையும் நான் மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். கலங்காதிரு தங்கமே. நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன்? கொடுப்பது நான் என்றால் தடுப்பது யார்? எவரோ வாழ்க்கையோ முடிந்து விட்டது என்று கலங்கி நிற்காதே. நீ எவ்வளவு தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க உனக்கு நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் வீழ்ச்சி என்பது இருக்கவே இருக்காது. சூழ்நிலை மோசமாகும் போது உன்னை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த முருகன் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று மறுபடி முயற்சி செய். இந்த முறை என் உதவியோடும் ஆசீர்வாதத்தோடும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீ நலமோடு வாழ்வதற்காகத்தானே நான் இப்போது வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ அனுபவித்த துன்பங்கள் நீங்கிவிடும். நீ அனுபவித்த துயரங்கள் உன்னை விட்டு நீங்கி உன் வாழ்க்கை மிக வளமாக மாறும் தங்கமே. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. ஏமாந்து விட்டோமே என்று மனவேதனையில் தான் உன் விழிகள் இப்போது தூங்க மறுக்கிறது. புரண்டு படுக்கிறாய். தூக்கமில்லாமல் தவிக்கிறாய். ஏதோ ஒன்று உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. இனி நான் என்ன செய்ய போகிறேன் முருகா? யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் என்னிடம் கேட்கிறது. எனக்கு இப்போது கேட்கிறது. உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்துவேன் தங்கமே.
கவலையே படாதே, நான் காண்பிக்கிறேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி காண்பிப்பேன். பொறுமை இந்த நேரத்தில் மிக மிக அவசியம். அதிக கவலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனதை குளிர்விப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் பிரித்துவிட்டு இன்பங்களை நிச்சயமாக நிரந்தரமாக்குவேன். நீ வாழ்க்கையில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நிம்மதியாகவே இருக்கலாம். ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது. அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரப்போகிறது. இந்த முருகன் மீது நீ கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நான் தருவேன் தங்கமே, நான் சொன்னால் தருவேன். உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை யார் ஒருவராலும் தடுக்க முடியாது. நீ மன நிம்மதியோடு வாழ்வாய், சந்தோஷத்தோடு வாழ்வாய். தேவையில்லாமல் உன்னை தத்தளித்து கொண்டிருக்கும் உன்னை வருத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை எனக்கு தெரியும். அதனால் தான் சொல்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். எவ்வளவுதான் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல் சாய ஏங்குகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். முருகா, என் மனம் அறிந்து விட்டீர்களே முருகா என்று இப்போது உன் மனம் சொல்கிறது. காலம்தான் உனக்கு மருந்து. உன் காயத்திற்கு கொஞ்ச காலம் வழிகளை தாங்கிக்கொள், அனைத்து மாறும். நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெற்று விடுவாய். அதற்கு நான் பொறுப்பு தங்கமே, கவலைப்படாதே. ஒரு மாதமாக நீ ஒரு காரியத்தை நிறைவேற்ற போராடி கொண்டிருக்கிறாய். நீ என் ஆலயத்தில் தரிசிக்க வந்த பொழுது அதை பற்றி பிரார்த்திக்கவும் மறந்து போனாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிவிட்டு சென்று விட்டாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நிறைவேற்றுவதற்காக நீ நினைச்ச காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நாளை அதற்கான நாள் நடத்தி தருவேன். உன் கவலை இதுதானே? காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். அதுவரை எனக்கு எது வந்தாலும் என் முருகன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எது வந்தாலும், உன்னை விட்டு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்று உணர்ந்தால் போதும். உனக்கு எதிராக நடப்பதெல்லாம் நல்லதில் போய் முடியும். பயம் வேண்டாம். உனக்கு கலக்கமே இருக்கக்கூடாது. இந்த முருகன் இருக்கும் வரை வந்த சில தடைகள் எண்ணி மனம் வருந்தாதே. வரப்போகின்ற உயர்வு பெரியதாக இருக்கப் போகிறது. உன் எண்ணம் எதுவோ அதுபோலவே எல்லாம் நல்லதாக இருக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். ஓம் முருகா போற்றி போற்றி.